Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. Your temporary email address heading 2. ஹாய் இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நானும் உங்கள் RJ ரஞ்சித் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க வரோம். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நேற்று போட்ட வீடியோவுக்கு மாசான உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. பட் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்படி ஒரு ஆப் தேவையான்ற மாதிரி தான் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எந்த வீடியோ போட்டாலுமே நம்ம சேனல்லேருந்து வந்துச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒர்த்லெஸ் வீடியோ போட்டு நானும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நீங்களும் பார்க்கணும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்ற வார்த்தையை நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வியூஸ்க்காகவோ இல்லை டைமிங் மினிட்ஸ்க்காகவோ நான் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது கிடையாது. யூடியூப் அப்படின்றது எனக்கு யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், நம்ம சேனலாக இருக்கட்டும், இதெல்லாமே என்னோடய ஒரு ஃபேஷன் தான். இட்ஸ் நாட் மை ப்ரொஃபஷனல். சரியா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம்னா, டெம்ப் மெயில் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும் டெம்ப் மெயில் ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் ஒர்க் ஆகிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு அது முன்னாடி அதே சைனீஸ் ஆப் லிஸ்ட்டில் அதுவும் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப் மெயிலுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஸோ அதை ஒர்க் ஆகாமல் போய் அந்த மாதிரி நிறைய சிக்கல்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது டெம்ப் மெயில் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன், இது ஒரு தப்பான அப்ளிகேஷன், தப்பான சைட்டு, அந்த மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இதுவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம பார்க்குற வியூவில் தான் இருக்குது. அதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், இல்லை மைனஸாகவும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் ப்ளஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா மைனஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்கள் விஷ். பட் நான் போடுறது ப்ளஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பரரி இமெயில் ஐடி ஒரு டிஸ்போசபிள் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் மெயில் அப்படின்னா டெம்பரரி மெயில், 10 minutes மெயில், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மெயில் ஐடி வந்து டிஸப்பியர் ஆயிரும். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை வேறு எதில் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அதுக்கப்புறம் உங்களால் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டெம்பரரி யூசேஜ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இந்த டீம் எதுக்காக இதை ஒர்க் பண்ணிருக்காங்க, இதில் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது, நமக்கு இதில் என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆத்தரைஸ்ட் இல்லாத சைட்ஸ், அன்செக்யூர் சைட்ஸ்க்கெலாம் நம்ம போவோம், நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக போவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. தேவையில்லாமல் அங்கெல்லாம் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கனெக்ஷன் நாட் செக்யூர் அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் இல்லாத சைட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அங்கே சொந்த மெயில் ஐடி கொடுத்து நம்ம டேட்டாஸை லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரரி மெயில்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு PDF டவுன்லோட் பண்ணணுனாலோ டெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணாலும் நம்ம அந்த மாதிரி சைட்ஸ்லாம் ரெஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அப்படி ஒரு சைட்டை யூஸ் பண்ணி நம்மளோட சொந்த மெயில் ஐடி கொடுத்து மேபி டேட்டாஸ் லாஸ் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டெம்பரரி மெயில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த சைட்லேருந்து வெளில வர்றது நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து புதுசாக இருக்காது. ஸோ இதில் தெரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் புதுசாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முற்றிலும் புதுசாக இருக்கும். உங்களோட இம்ப்ரெஷன், அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக், டிஸ்லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். சைடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஸோ சாரி ஃபார் தேட். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரரி இமெயில் அட்ரஸ் இங்கே இருக்கும். சரியா? இந்த டொமைன் என்ன வேணாலும் இருக்கலாம், ஜிமெயில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களோட டொமைன் என்ன வேணாலும் இருக்கலாம். QR கோட் இருக்குது, இது தெரியும் உங்களுக்கு, ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடி உங்களுக்கு காப்பி ஆகிடும். Forget about spam, advertising mailings, hacking and attacking robots. Keep your real mailbox clean and secure. Temp Mail provides temporary, secure, anonymous, free, disposable email address. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்போல்லாம் நினச்சி மறந்துடுங்க அதெல்லாம். அந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ வந்து உங்களுக்கு செக்யூராக தான் கொடுப்பாங்க. இங்கேயும் ஒரு காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மெயில் ஐடி காப்பி பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி மெயில் ஐடி கேட்குறாங்களோ அவங்க பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்கு மெயில் வரதா இருக்கட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பாக்ஸில் தான் உங்களுக்கு அந்த மெயில்ஸ்லாம் வந்து சேவ் ஆகும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா
Refresh link. ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இன்பாக்ஸ் வந்து மேபி மெயில் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்பாக்ஸில் வரும். எந்த மாதிரி மெயில் ஐடி வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரிஃபிகேஷன் இமெயிலு லிங்க்கு கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்கள்ல மெயில் பண்ணி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்கே வரும். நீங்கள் எப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ என்ன இன்பாக்ஸ்க்கு உங்களுக்கு அவங்க அனுப்புகிறாங்களோ அது இங்கே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா 10% progress bar 70% 100%. Forget about spam. Copy. Refresh. Change. Delete button. Change email address. Temp mail. Heading. Temp mail provide. To change it. Edit box. Login. இங்கே வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன டொமைன் வேணால் இருக்கலாம். நீங்கள் லாகின் நீங்கள் தான் லாகின் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெயிலே வர பார்க்குது பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே கோ கொடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரீமியம் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் கேட்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரீமியம், அதாவது நீங்கள் நினைக்கிற ஓகேவா, இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரீமியம் வச்சுருக்கணும். ஸோ இதை நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரீமியம் வச்சு. இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இன்பாக்ஸ்க்கு வந்து எதனா மெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பாக்ஸில் இது வரைக்கும் எனக்கு மெயிலே வரல அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸ் வரும். டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு வேறு மெயில் ஐடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு இப்போ என் பேரில் உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா ஃபேக் மெயில், சாரி டெம்ப் மெயில், என் பேர்லேருந்து டெலீட் ஆகிட்டு உங்கள் நேம் வரும். அந்த மாதிரி வேறு நேம் வந்து மாறிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் மெயில் ஐடி மாறி இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். வேணும்னா இந்த மெயில் ஐடி சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு போய் எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து ரிசல்ட் வரும் அந்த இன்பாக்ஸ்க்கு. வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் இமெயில்ஸ், இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த இன்கமிங் மெயில்ஸ் எல்லாம் வரும். ஓகேண்ணா, இதில் ஆல்மோஸ்ட் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இத்தனை ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக எப்படின்னு ஒரு வார்த்தை ஒரே டைம் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எங்கே உங்களுக்கு மெயில் வேணுமோ, அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த டெம்ப் மெயில் வேணுமோ இந்த சைட்டில் போய்ட்டு இந்த மெயிலை காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க மெயிலை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கன்ஃபர்மேஷனுக்காக இருக்கட்டும், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓடிபி, அதுக்கான ஓடிபியாக இருக்கட்டும், அதுக்கான நீங்கள் என்ன இன்பாக்ஸில் அக்சஸ் பண்ண அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஃபைலோ அந்த திங்கோ வந்து இந்த இன்பாக்ஸில் வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாமோ, இல்லைனா இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இப்போ நீங்கள் வெளில போய்ட்டு உள்ளே வந்தீங்கனாலோ அல்லது டெலீட் கொடுத்துட்டிங்கனாலோ இந்த மெயில் ஐடி மறைஞ்சிடும். நீங்கள் இந்த மெயில் ஆக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது உங்களோட இந்த சைட்லேருந்து போய்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்பரரி மெயில் தேவை கிடையாது. நீங்கள் அந்த சைட்டையோ என்ன விஷயத்தையோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப சின்னது தான், பட் கான்செப்ட் சின்னது தான். நான் எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட சப்ஸ்கிரைபும் உங்களுடைய கமெண்ட் மட்டும்தான் என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்த வீடியோ போட வைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே என்ன சொல்லுவாங்க, ஸ்டே அலர்ட் அப்படி. சரி, ஓகேவா? ஓகே, பாய்.